ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, ये सारी दुनिया रोगियों की बड़ी हॉस्पिटल है। ये सारी दुनिया रोगियों की बड़ी हॉस्पिटल है। बाबा आए हैं सारी दुनिया को நிரோகி பனானி. இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமும் நோயாளிகளுடைய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. பாபா வந்திருக்காங்க முழு உலகத்தையும் நோயற்றதாக நிரோகியாக ஆக்குவதற்கு. கேள்வி कौन सी स्मृति रहे तो कभी भी मुरझाइश व दुख की लहर नहीं आ सकती है. எந்த ஒரு நினைவு இருந்தால் ஒருபோதும் நாம் வாடி போகிறதோ குழப்பம் அடைகிறதோ துக்கத்தினுடைய எந்த ஒரு அலையும் வர முடியாது. ஸோ பதில் अभी हम इस पुरानी दुनिया पुराना शरीर को छोड़ घर में जाएंगे, फिर नई दुनिया में पुनर्जन्म लेंगे. இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விட்டு வீட்டுக்கு நாம் திரும்பி போவோம். அதுக்கப்புறம் புதிய உலகத்தில் மறுபிறப்பு எடுப்போம். हम अभी राजयोग सीख रहे हैं राजाई में जाने के लिए. இப்போ நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ராஜ்யத்துக்கு போவதற்காக. बाप हम बच्चों के लिए रूहानी राजस्थान स्थापन कर रहे हैं. यही स्मृति रहे तो दुख की लहर नहीं आ सकती. பாபா குழந்தைகளாகிய நமக்காக புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு நினைவு இருந்தது அப்படின்னாக்க துக்கத்தினுடைய அலை ஒருபோதும் வர முடியாது. जैसे बाप सदैव आत्म अभिमानी हैं, ऐसे आत्म अभिमानी रहने का पूरा पूरा पुरुषार्थ करना है. எப்படி தந்தை ஆத்ம அபிமானியாக இருக்காங்க, அதுபோல் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். एक बाप को दिल से प्यार करते करते बाप के साथ घर चलना है. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாபா சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தந்தைகிட்ட மனதார அன்பு செய்து செய்து பாபா கூட நம்ம வீட்டுக்கு போகணும். இரண்டாவது பாயிண்ட், बेहद के बाप का पूरा पूरा रिगार्ड रखना है, अर्थात बाप के फरमान पर चलना है. எல்லையற்ற தந்தையிட்ட முழுமையாக நம்ம மரியாதை வைக்கணும். அதாவது தந்தையுடைய கட்டளைப்படி நடக்கணும். बाप का पहला फरमान है बच्चे अच्छी रीति पढ़कर पास हो जाओ. தந்தையுடைய முதல் கட்டளை குழந்தைகளே நல்ல விதத்தில் படித்து நீங்கள் பாஸ் ஆக வேண்டும். இஸ் ஃபர்மான் கோ பாலன் கர்னா है. இந்த ஒரு கட்டளை நாம் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். वरदानम, शक्तिशाली सेवा द्वारा निर्बल में बल भरने वाले सच्चे सेवादारी भव. சக்திசாலி சேவை மூலமாக பலமற்றவர்களிடம் பலத்தை, அதாவது சக்தியை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகுங்கள். सच्चे सेवादारी की वास्तविक विशेषता है निर्बल में बल भरने के निमित्त बनना. உண்மையான சேவாதாரியினுடைய வாஸ்தவமான விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, யார் சக்தி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு சக்தியை நிரப்புவதற்கு நிமித்தமாக ஆவது. सेवा तो सभी करते हैं, लेकिन सफलता में जो अंतर दिखाई देता है उसका कारण है सेवा के साधनों में शक्ति की कमी है. சேவை எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் வெற்றியில் வித்தியாசம் தென்படுறது அதுக்கு காரணம் சேவையினுடைய சாதனங்களில் शक्तिயுடைய குறைவு. जैसे तलवार में अगर जौहर नहीं है तो वह तलवार काम नहीं करती, ऐसे सेवा के साधनों में यदि याद की शक्ति का जौहर नहीं है तो सफलता नहीं. इसलिए शक्तिशाली सेवादारी बनो. எப்படி வாலில் கூர்மை இல்லை அப்படின்னாக்க அது எந்த ஒரு காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அதுபோல் சேவையுடைய சாதனங்களில்
நினைவு நினைவின் சக்தியுடைய அந்த கூர்மை இல்லை அப்படின்னாக்க வெற்றி கிடையாது. அதனால் சக்திசாலி சேவாதாரியாக ஆகுங்க. निर्बल में बल भरकर क्वालिटी वाली आत्माएं निकालो तब कहेंगे सच्चे सेवादारी. சக்தி அற்றவர்களிடம் சக்தியை நிரப்ப குவாலிட்டியான ஆத்மாக்களாக உருவாக்குங்க. அப்போ தான் சொல்ல முடியும் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோகன் हर परिस्थिति को उड़ती कला का साधन समझकर सदा उड़ते रहो. ஒவ்வொரு பரிஸ்திதியிலையும் சூழ்நிலைகள்லையும் பறக்கும் கலைக்கான சாதனம்னு புரிஞ்சுக்கிட்டு சதா பறந்து கொண்டே இருங்கள். அவ்யக்த இசாரே அசரீரி வா விதேகி ஸ்திதிக்கா அபியாஸ் படாவோ. அசரீரி மற்றும் விதேகி நிலையினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். जैसे अशरीरी होना सहज है, लेकिन जिस समय कोई बात सामने हो, कोई सर्विस के झंझट सामने हो, कोई हलचल में लाने वाली परिस्थितियाँ हो, ऐसे समय में सोचा और अशरीरी हो जाए, इसके लिए बहुत समय का अभ्यास चाहिए. ரொம்ப ஒரு அற்புதமான தாரணை நமக்கு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி அசரீரி ஆகிறது சகஜமாக இருக்குது. ஆனால் இது போல் ஏதாவது ஒரு விஷயம் முன்னால் இருக்கும்போது, ஏதாவது சேவையில் பிரச்சனைகள் முன்னால் இருக்கும்போது, ஏதாவது குழப்பங்கள் கொண்டு வரக்கூடிய மோசமான சூழ்நிலைகள் இருக்கும்போது, இது போல் சமயத்தில் நம்ம சங்கல்பம் பண்ணோம், அசரீரி ஆகிட்டோம். இதற்காக ரொம்ப காலத்துக்கான பயிற்சி தேவை. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஒரு வினாடியில் அசரீரி ஆகணும். அந்த பிரச்சனைகள், அந்த பரிஸ்திதி, அந்த சூழ்நிலையுடைய அந்த புல்லிங் நம்மளை விடுபடுறதில் தடங்கள் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அப்போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் அசரீரி ஆகிறதுக்கான அந்த அனுபவத்தை அடைய முடியும். ஸோ அதுக்காக நீண்ட கால பயிற்சி தேவை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. सोचना और करना साथ साथ चलें तब अंतिम पेपर में पास हो सकेंगे. சிந்திப்பது மற்றும் செய்வது ரெண்டுமே கூட கூட இருக்கணும். அப்போ தான் கடைசி பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆக முடியும். நாம் என்ன மனசில் வைக்கிறோம் அதுதான் செயலில் இருக்கணும். ஸோ அப்போ கடைசி டெஸ்ட் பேப்பரில் நாம் பாஸ் ஆகிடும். நல்லது. ஓம் சாந்தி. இந்த சரீரத்தினுடைய பெயர் அழகர் சாமி. 88 ஞானத்துக்கு வந்தோம். நானும் முருகன் பிரதரும் மதுபனில் இருக்கார்ல, முருகன் பிரதர் அவரும் நானும் ஒரே ஊர், ஒரே ஸ்கூலில் ஹையர் செகண்டரி வரைக்கும் ஒன்றா படித்தோம். அது பட்டிவரன்பட்டியில் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் அவர் மதுரை போனார், நான் கோயம்புத்தூர் போனேன். மதுரைக்கில் அவருக்கு ஞானம் கிடச்சிட்டு எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார் கோயம்புத்தூருக்கு. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூரில் ஞானத்துக்கு வந்தோம். ஸோ இது போல் ஞானத்துக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு. ஆனால் பாபா அதுக்கு முன்னாலேயே நம்மை பாபாட்ட கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடை செஞ்சார். எப்படி அப்படின்னா 1985 பட்டியரன்பட்டி ஸ்கூலில் நான் 10th SSLC முடிச்சுட்டு ஊர் வீடு பக்கத்தில் ராஜதானி கோட்டை, அது அப்பாவுடைய ஊர். அம்மாவுடைய ஊர் தேவரப்பன்பட்டி, ஐயம்பாளையம் பக்கத்தில். ஸோ அப்போ ஊருக்கு நான் போயிருக்கும்போது, அப்போ அந்த லீவில் நான் ராமாயணம் கம்ப்ளீட்டாக படிக்கிறேன். ஏன்னா இறைவனை எப்படியாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடு இருந்தது. ஸோ ராமாயணம் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் கடவுளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அதில் இன்னும் முழுமையாக எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் மகாபாரதம் ஃபுல்லாக படித்தேன் அந்த லீவில். அப்போவும் இன்னும் நமக்கு தேவைப்படுறது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சிலர் கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த லிட்ரேச்சர்ஸும் படிப்பேன். ஸோ எப்படியாவது கடவுளை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பம் இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போ என்னாச்சு அப்படின்னா, எங்கள் சித்தப்பா கோயம்புத்தூரில் இருந்தார்.
அப்போது அந்த சித்தப்பா வந்துட்டு அப்பா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஃபேமிலி வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணி கோயம்புத்தூர் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊரில் வந்து தோட்டம் வீடு எல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு போக வேணாம் அப்படின்னு அம்மா நினச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் மதிய நேரம் நான் வீட்டில் படுத்திருந்தேன். எனக்கு முன்னால் சடனாக வந்து ஒரு ஒளி உருவம் வந்து பிரத்யக்ஷமாச்சு. அவ்வளோ பிரைட்டாக அதனுடைய நெற்றியிலேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் வருது, நீ கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கப்புறம் அப்போ நான் அம்மாகிட்ட சொன்னேன், நம்ம கோயம்புத்தூர் போகிறது தான் நல்லது, நீங்கள் இங்கே இருந்தீங்கனாக்க வர்ற பணத்தை எல்லாத்தையும் அப்பா காலி பண்ணிவிட்டு உங்களை இப்படி தான் இருக்க வைப்பார், கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னாக்க நல்லா படிக்க முடியும், நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டாங்க அம்மா. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஊரை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இது இல்லை, அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போச்சு. அப்புறம் நான் வந்து 85லேருந்து 87 ஹையர் செகண்டரி வந்து பட்டியரன்பட்டியில் ஹாஸ்டல்லேருந்து படிப்பை முடிக்கிறேன். படிப்பை முடித்ததுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் போனது. அப்போ வந்து எனக்கு அங்கே ஞானம் கிடச்சிது. ஞானத்துக்கு வந்து ஒரு வருடத்தில் மறுபடியும் அதே ஒளி எனக்கு முன்னால் வந்து பிரத்யக்ஷமாச்சு. அப்போ வந்து பிரம்மா பாபாவுடைய ஃபேஸ் தெரிஞ்சது. எனக்கு ஃபஸ்ட் டைம் பாபாவுடைய காட்சி கிடைக்கும்போது ஃபேஸ் தெரியல, கம்ப்ளீட்டாக பிரைட் ஒயிட் லைட்டாக இருந்தது. அப்போது செகண்ட் டைம் அந்த பாபாவுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது பாபாவை பார்த்து எனக்கு அழுக தாங்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா என்னென்னா, எனக்கு முதல் டைமே வந்து பாபா அவருடைய அந்த ஒரு சாட்சாத்காரத்தை கொடுத்துருந்தாருனாக்க, இவர் யார், எதுக்கு என்ன கோயம்புத்தூர் போக சொல்கிறாரு, ஸோ நிறைய குழப்பங்கள் மனசில் வந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் கூட பாபா கொடுக்கல. செகண்ட் டைம் பாபாவுடைய அந்த ஒரு சாட்சாத்காரம் கிடச்சப்போ தான் அப்போ நான் பாபா நினச்சி நான் யோசித்தேன், எங்கே இருந்த நம்மளை எங்கே கொண்டு வந்து எப்படி வந்து நமக்கு பாபா பாலனை கொடுக்குறாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து பாபாவுடைய அந்த ஒரு இது. அதனால் எப்போவுமே வந்து அந்த நான் சின்ன பையனாக இருக்கும்போது ராஜதானி கோட்டையிலேருந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா விருடு வரைக்கும் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ் ஏறணும். ஒரு பஸ்ஸு கூட இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்த நம்மளை கோயம்புத்தூர் கொண்டு வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அப்படி ஒரு பாலனை பாபாகிட்டேருந்து கிடச்சிது. ஸோ இந்த விதத்தில் ஞானத்துக்கு வந்தோம். இது வந்து ஒரு முதல் மாற்றம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போய் 15 வருஷம் ஆச்சு. ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். ஆஸ்திரேலியா போனதுக்கு பின்னாலேயும் ஒரு அற்புதமான ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் சென்டரில் பிலமேட் சென்டரில் சுபாஷ்ன்னு சொல்லி அந்த பிரதர், அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே படிச்சுட்டு அவர் வந்து ஆத்தரைஸ்டு மைக்ரேஷன் ஏஜென்ட் ஆனார். அப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் சென்டரில் வந்து ஆஸ்திரேலியா பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அன்றைக்கி கூட நான் சென்டருக்கு போகல. அதுக்கப்புறம் ஒரு சீனியர் பிரதர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சுபாஷ் வந்து ஆஸ்திரேலியாவில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் பிரதர், நம்ம பாபா சேவை இங்கே தான் பண்ணணும், நம்ம பாரதத்தை விட்டுட்டு வெளியில் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்போ விட்டுட்டார். மறுபடியும் 2 வாரம் கழித்து மறுபடியும் வந்தார். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்துகிறது தான் நல்லது, அதை வந்து நழுவ விடக்கூடாது அப்படி சொல்லி மறுபடியும் சொல்கிறார். அப்போவும் நான் சொல்கிறேன், இல்லை பிரதர், நம்ம சேவை இங்கே செய்யலாம், நம்ம இங்கேருந்து எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ராக்கி ப்ரோக்ராம் வந்தது. சாந்தா தீதி வந்து அப்போ சென்னையில் இருக்காங்க. அப்போ ராக்கிக்கு கோயம்புத்தூர் வந்துருந்தாங்க. ராக்கி முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கேஷுவலாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், தீதி இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் போய் நல்லா பாபா சேவை செய்யுங்க பிரதர் அப்படின்னாங்க. அந்த ஒரு வரதான போல் அவங்களுடைய அந்த அந்த ஒரு டைரெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கான முயற்சியை வந்து நான் செஞ்சேன். ஸோ விசாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணது. கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. அதில் வந்து நம்ம இங்கிலீஷ் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் விசா கிடைக்கிறதுக்கு. ஐஎல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் பண்ணணும். நம்மளுடைய லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 4மே வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஸோ அப்போது நான் வந்து பட்டியல்பட்டி ஸ்கூலில் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். ஹையர் செகண்டரி ஃபஸ்ட்டு குரூப் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன். ஸோ அப்போ எல்லாருமே திட்டினாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம், அது ஹையர் செகண்டரியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிற எப்படி வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் அப்போல்லாம் நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் குரூப் எடுத்து படித்தோம். அப்போ ஏன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் குரூப் எடுத்தேன்னு எனக்கு அப்போ தெரியல. விசாக்கு அப்ளை பண்ணும்போது சுபாஷ் பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் அந்த ஹெச்எம்ஐ மீட் பண்ணி நீங்கள் ஹையர் செகண்டரி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் பண்ணீங்கன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பின்னால் என்ன நடக்கும்னு தெரில. பட் நமக்கு பின்னால் என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியாமல் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் முன்னாலேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் லேட்டராக ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் ஞானத்துக்கு வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, பிகினிங்கில் நான் ஆதிதேவ் புக்கு படிச்சிட்ருக்கேன். அதில் வந்து பாபா சொல்கிறாரு, அதில் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் படுத்து தூங்கினதுக்கப்புறம் அம்மா பாபாவும் எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் திருஷ்டி கொடுப்பாங்க, அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தே வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த குழந்தை என்ன ஸ்திதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை படித்ததுக்கப்புறம் எனக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம் தூங்கினதுக்கப்புறம் பாபா நம்மளை வந்து பார்ப்பார் தானே, அப்போ நம்மளுடைய ஸ்திதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணுச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் முரளியில் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களுடைய தூக்கம் வந்து சத்தோ பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பாபா முரளியில் அந்த பாயிண்ட்டை கேட்டதும் நான் இந்த விஷயமும் திங்க் பண்ணுறேன். மனசுக்குள்ளே ஒரே ஒரு ஒரு ஈகர்னஸ், அந்த சத்துவ பிரதானமான தூக்கம்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபாட்ட சொல்கிறேன். பாபா நீங்கள் இன்றைக்கி முரளியில் சொன்னீங்க உங்களுடைய தூக்கம் வந்து சத்துவ பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் எனக்கு அனுபவம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் பாபா காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். போகும்போதும் பாபாட்ட எத்தனை பேசிகிட்ருக்கேன். அப்புறம் ஈவினிங் சென்டருக்கு வந்து நேராக பாபா ரூமில் போயிட்டு பாபாட்ட சொல்கிறேன், எப்படி சின்ன குழந்தை பிடிவாதம் பிடிக்கணும் அது மாதிரி பாபாட்ட சொல்கிறேன், பாபா நீங்கள் சொன்னீங்க தூக்கம் சத்த பிரதானமாக இருக்கணும்னு, இதை நீங்கள் இன்றைக்கி அனுபவம் பண்ண வைக்கணும் அப்படின்னு பாபாட்ட. அதுக்கப்புறம் முரளி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நைட் தூங்குறதுக்கு முன்னால் யோகாவில் உட்காறேன். அப்பவும் பாபாட்ட சொல்கிறேன், பாபா இப்போ தூங்குறதுக்கான டைமும் வந்துடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு சத்துவ பிரதானமான தூக்கத்தை அனுபவம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் பாபா நினச்சிட்டு பாபா குட்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் தூங்கியிருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ நான் எந்திரிச்சு பார்க்கும்போது டைம் வந்து 3:30 மணி. ஆனால் 5-6 மணி நேரம் தூங்கியிருக்கோம். பட் 5 நிமிஷம் தான் தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். ஆனால் ஃபேஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஏரியாமலே மனசில் குஷி அதிகமாகுது. மார்னிங் அப்படி இருந்தது. அன்றைக்கி அமிர்தவேளை யோகாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் யோகா பண்ணிவிட்டு நான் தூங்கும்போது பாபாட்ட குட் நைட் சொல்லிவிட்டு நான் படுக்கிறேன். அப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, காலைல எந்திரிக்கும் போது நான் என்ன போஸ்டரில் படுத்திருந்தனோ அதே போஸ்டரில் எந்திரிக்கிறேன், சரீரம் கொஞ்சம் கூட அசையலை தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன், நம்மளுடைய தூக்கம் வந்து எந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு வைப்ரேஷன், அதாவது சோம்பேறித்தனம் அல்லது டயர்ட்னஸ்ஸு எதுவுமே இல்லாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தூக்கத்தினுடைய சாயல் கூட வந்து ஃபேஸில் இல்லை எந்திரிக்கும் போது. ஸோ அதுதான் நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒருபோதும் அலாம் யூஸ் பண்ணதே இல்லை. தூக்கம் அப்படி தான் இருக்கும். ஒரு தடவை பாபா குட் நைட் சொல்லிவிட்டு நம்ம தூங்கினோன்னா இடையில ஒருபோதும் எந்திரிக்கிறது இல்லை. ஒரு ஆஃப்டர் 2 o'clock எப்போ முடிக்கிறோமோ 2 to 3 அந்த டைமில் அப்படி தான் வந்து போய்ட்டு. ஸோ அதனால் பாபா அவர் வந்து அந்த அனுபவத்தை நமக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் நானும் என்னுடைய தங்கையும் வந்து கிளாஸுக்கு வந்தோம் பாபாவுடைய ஞானத்தில் 2 பேரும். அப்போ வந்து வீட்டில் ரொம்ப அப்போசிஷன் அதிகம் ஞானத்தில் வர்றதுக்கு. அம்மா கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க, பட் அப்பாட்ட வந்து ரொம்ப அப்போசிஷன் அதிகம். ஸோ அப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம தாரணம் பண்ணோம். வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன், எதையுமே எடுக்க மாட்டேன். ஒரு 3 நாளும் கூட வெறும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துகிட்ருப்பேன். அப்போ ஃபுட்டு தாரணையும் ரொம்ப என்றைக்கு 7 days கோர்ஸ் முடிச்சனோ அடுத்த நாளே ஃபுட்டு தாரணையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது ஒரு நாள் வந்து அம்மாட்ட சொன்னேன், காலையில் காலேஜ் போகும்போது நீங்கள் தயிர் சாதம் மட்டும் போட்டு கொடுங்க, வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நைட்டு எனக்கு தயிர் சாதமே கொடுங்க, சரின்னு சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலேஜ் போகும்போது இன்றைக்கும் தயிர் சாதமே போட்டு கொடுங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு, எதுக்குடா வெறும் தயிர் சாதமாக கேட்குற அப்படி. இல்லை பரவாயில்ல இன்றைக்கி இதே கொடுங்க போதும். அப்புறம் சரி. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஈவினிங்கும் தயிர் சாதம் கேட்டால் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன் இப்படி பண்ணுற அப்படி நான் சொன்னேன், நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டே சமைங்க,
பரவாயில்ல, நான் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், என்னமோ தெரியல, ஆனால் இப்போ அந்த வெங்காயம் பூண்டு வாசனை எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வெங்காயம் பூண்டு போட்டே செய்யுங்க, நான் இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னா ஒரு 2-3 நாள் கொடுத்து பார்த்தாங்க. எத்தனை நாள் வரும், அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, நான் வெங்காயம் பூண்டு போடாமல் தான் சமைப்பேன், யாருக்கு சாப்பிடணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அப்போ நம்ம படிக்கிறோம், அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அப்போஸ் பண்ணி எதையும் சாதிக்க முடியாது, பொறுமையாக இருந்து பணிவாக இருந்தால். ஸோ இப்படி வந்து அந்த தாரணையிலையும் வந்து பாபாவுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப நல்ல விதத்தில் கிடச்சிது. அப்போ தங்கை 2 பேரும் ஞானத்துக்கு வந்தோம். அப்போ வந்து அதுக்கு முதல் அப்பா வந்து பணம் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார். ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பஸ்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பார். 5 ரூபா கொடுப்பார். 4 ரூபா பஸ்ஸுக்கு ஆகும், 1 ரூபா மிச்சமாகும். அந்த 1 ரூபாயை மிச்சம் வச்சு பாபாவுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்துவோம். அப்படி இருக்கும். அப்போ அதனால் சென்டருக்கு போகிறலாம் சைக்கிளில் போய்ட்டோம், 5 கிலோமீட்டர். அப்போ நானும் தங்கையும் சைக்கிளில் தான் போவோம். ஒரு நாள் சென்டருக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாய் வந்து குறுக்க வந்துருச்சு. 2 பேரும் நல்லா விழுந்துட்டோம். தங்கைக்கு வந்து நல்லா அடிபட்டுருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க, இனிமேல் கிளாஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் காலில் பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், அதை வந்து பயாப்சி பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பயாப்சி பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா ரிசல்ட் வந்து போன் கேன்சர். அப்போது குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அந்த ஹெட் டாக்டர் வந்து சொன்னாங்க, காலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்பா வந்து ஒத்துக்கலை. ஆனால் எனக்கு தோணுச்சு டாக்டர் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கலை. அப்புறம் மறுபடியும் கேன்சர் அதிகமாகிடுச்சு. அப்புறம் சென்னையில் ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் அப்பா பண்ணார். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் வந்து ஒர்க் ஆகாது, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து அப்போ காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஈவினிங் வந்துட்டு சென்டரில் முரளி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து பாபா முரளியில் என்ன சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட கொடுப்பேன். அப்போ தான் சாப்பிடுவாங்க. உட்காந்துட்டே இருப்பாங்க, படுக்க முடியாது. இப்போ அவங்கள கையில் தூக்கிட்டு அப்படியே வெராண்டாவில் நடந்துக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுத்துட்டு, இந்த ஃபரிஸ்தாவை பாபா இங்கே அனுப்பியிருக்காரு, பாபாவுடைய பாலனை கிடைக்கிறது, அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட மனசில் பாபா துக்கத்தை வந்து ஃபீல் பண்ண விடவே இல்லை. அந்த டைமில் ஞானத்துக்கு வந்து கொஞ்சம் காலம் 88 ஞானத்துக்கு வந்தால் 89 இதெல்லாம் நடக்குது. அப்போது அன்னைக்கு நான் முரளி கேட்டுட்டு வந்து சென்டரில் வீட்டுக்கு வந்துட்டு முரளியில் பாபா என்ன சொன்னாருன்னு சொல்கிறேன். அன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட பாக்கியசாலி ஆத்மா அவங்க தான், யார் சரீரத்தை விடும்போது பாபா நினைவில் சரீரத்தை விடுறாங்களோ அவங்க தான் பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முரளியில் பாயிண்ட்ஸ் அதை சொல்லிவிட்டு, அப்புறம் அடுத்த நாள் நான் காலேஜுக்கு போயிட்டேன். ஒரு காலையில் ஒரு 9 மணி வாக்கில் ரொம்ப தங்கிச்சிக்க முடியல. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்டரை பார்க்கறக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே சொல்ல, ஒரே ஒரு ஜர்க்கு ஆத்மா சரீரத்தை விட்டுருச்சு. அப்போது அப்போ வந்து சென்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு பெயின்ஜி வந்து எனக்கு காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து மெசேஜ் கன்வே பண்ண முடியல. அப்போ நான் எப்பவும் போல் சென்டருக்கு வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் வந்ததான்னு கேட்டாங்க. இல்லை பெயின்ஜி அப்படி. அப்போ சரி, நீ முதல்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னாங்க. பெயின்ஜி, இப்போ நான் எதுக்கு சாப்பிட்ணும், நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது என்ன சாப்பிட்டுட்டு போகிறேன், இப்போ எது எனக்கு நான் சொல்கிறேன்ல, முதல்ல போய் சாப்பிடு. சரி சாப்பிட்டேன். சரி, இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு போக, தங்கச்சிக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோன் பண்ணாங்க. சரீரம் விட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப முடியல, எப்போவுமே முடியாமல் தான் இருக்குது, நான் முரளி முடிச்சுட்டு அப்புறமா போய்க்கிறேன், நீ இப்போவே கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்தாக்க நான் கேட்டை திறந்து உள்ளே போகிறேன். அம்மா அப்படி பதறி அழுதுட்டு எங்கிட்ட ஓடி வராங்க. நான் எவ்வளவோ சொன்னேனே, என்னுடைய பெரிய மகன் வரட்டும்னு, யாரும் கேட்கலையே அப்படின்னு. ஏன்னா நான் வரதுக்கு முன்னாலே அப்பா போய் கிரிமினேஷனில் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து அவ்வளோ ஒரு துக்கமான சூழ்நிலையும் பாபா எனக்குள்ளே அப்படி ஒரு கரண்ட் ஃபீல் பண்ணுறாரு. அந்த துக்கத்துடைய வைப்ரேஷன் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை. நான் என்னோடய ரூமில் போயிட்டு பாபாவுடைய பாட்டு போடுறேன். தில்லு கஹே பாபா தேரா சுக்ரியா. அந்த பாட்டு தங்கைக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறேன், அந்த பாட்டு ப்ளே ஆகுது. அப்படியே சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவுக்கு முன்னால் போயிட்டு ஒரே ஒரு சங்கல்பம் தான் பண்ணேன். பாபா, அந்த ஆத்மா வந்து எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு சங்கல்பம் தான் பாபாட்ட. அப்படியே அந்த ஆத்மாவுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் பாபாவுக்கு முன்னால் எமர்ஜ் ஆகுது. ஃபேஸ் அவ்வளோ பிரைட், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாபா வந்து திருஷ்டி கொடுக்குறாரு. எனக்கு அனுபவம் ஆச்சு, அந்த ஆத்மா துக்கத்தில் சரீரத்தை விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம துக்கத்தை ஃபீல் பண்ணல, பந்தனத்தை ஃபீல் பண்ணல, பாபா வந்து எவ்வளவுக்கு நமக்கு சக்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ அது வந்து ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஞானத்துக்கு வந்து அந்த கொஞ்சம் டைம்லேயே அப்படி ஒரு மெச்சூரிட்டி, அப்படி ஒரு ஹெல்ப்பு பாபாட்டிருந்து கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நான் கோயம்புத்தூரில் வந்து சிட்ரான்னு சொல்லி சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு அடிக்கடி வந்து அவுட் ஸ்டேஷன் டியூட்டிஸ் இருக்கும். வெளியில் ஆல் ஓவர் இந்தியா எங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதோ அங்கே போய் எனர்ஜி ஆடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நாடக அனுசாரமாக என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா, நிறைய பாபா வீட்டுக்கு போகிறதுக்கு, நிறைய சீனியர்ஸை சந்திக்கிறதுக்கு, பாபா குழந்தைகளை சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே போனாலும் நான் சென்டருக்கு போயிடுவேன். டெல்லியில், பாம்பேயில், கல்கத்தாவில் எங்கே போனாலும் சரி. அப்படி ஒரு தடவை வந்து நான் நாக்பூர் பக்கத்தில் சங்கோலான்னு சொல்லி அங்கே போயிருந்தேன். அப்போ வந்துட்டு 5 days ஆடிட்டு அங்கே சென்டருக்கு போயிருந்தேன். அப்போது பெஞ்சி வந்து டிஃபன் கேரியரில் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க போயிட்டு வர்றதுக்கெல்லாம். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது அப்போ கடைசி நாள் வந்து எங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், சார் நான் சென்டரில் போய் சிஸ்டரை பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அழகர் சாமி நீங்கள் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு போங்க. எப்போது நாங்கள் ஆடிட் முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி மீட்டிங் இருக்கும். ஸோ அதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனர்ஜி சேவிங்க்கு டாப் ஆஃபீஷியல்ஸோடு வந்து டிஸ்கஸ் பண்ணோம். 1 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது, 5:30 மணிக்கு மீட்டிங் முடியுது. 6 மணிக்கு எங்களுக்கு ட்ராவல்ஸ் பஸ் புக் பண்ணியிருக்காங்க பூனா போகிறதுக்கு. அப்போது எங்களை வந்து 5:45க்கு அந்த ட்ராவல் டிபார்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், சார் கார் இருக்குது, 15 நிமிஷம் டைம் இருக்குது. நான் சார் போயின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா சென்டரோட டிஃபன் கேரியர் தான் இருக்குது, எனக்கு அப்படியே போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அழகர் சாமி ரிஸ்க் எடுக்க வேணாம். இல்லை சார் நான் வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். சென்டருக்கு போயிட்டால் என்னோடய அறிபறி, என்னோடய அர்ஜென்சி அந்த பெஞ்சு புரிஞ்சுக்கிறதாவே இல்லை. கத்தியில் உட்கார வச்சாங்க, திலகம் வச்சாங்க, கிஃப்ட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி தான் விட்டாங்க. திரும்பி வந்து அதே ஒயிட் கலர் பஸ்ஸு அந்த இடத்துல நின்றுருந்துச்சு. மேலே ஏறி பார்த்தா ஆளுங்க வேறு உட்காந்துருக்காங்க. அந்த பஸ்ஸு போயிடுச்சு. என்னோடய சூட்கேஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பைசா எல்லாம் பஸ்ஸில் போயிடுச்சு. எங்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது எங்கேயும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. பூனாவில் வந்து ஒரு ஆடிட் பண்ணணும். அந்த ஆடிட் பண்ணிவிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் வரணும். நாம் போகலை அப்படின்னா ஆடிட் பண்ண முடியாது. ஏன்னா நான் படித்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ நான் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினேன். மனசில் கொஞ்சம் கூட டென்ஷன் கிடையாது, ஒரு ஹல்ச்சல் இல்லை. பாபாவை நினச்சிட்டு பாபாட்ட சொன்னேன், பாபா இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாபாட்ட ஒரே ஒரு சங்கல்பம் தான். அப்புறம் அந்த ஆஃபீஸில் இருந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சூட்கினிலேருந்து நாங்கள் 5 பேர் வந்தோம், 4 பேர் அந்த பஸ்ஸில் போயிட்டாங்க, நான் அவங்களோட போயிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரில, ஃபோன் எடுத்தார். அது ஏதோ அந்த பஸ்ஸு எங்கேயோ இடையில வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த பஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸு ஃபர்தராக போக வேண்டாம், அங்கேயே நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1.5 மணி நேரம் கழித்து இன்னொரு பஸ் கிளம்பும். அந்த டிரைவரை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, இந்த சார் அந்த பஸ்ஸில் போயிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு, நீ எவ்வளோ வேகமாக பஸ் ட்ரைவ் பண்ண முடியுமோ ட்ரைவ் பண்ணி அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ணி இந்த சாரை நீ அந்த பஸ்ஸில் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நான் இதெல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்துட்ருக்கேன். பாபா இப்படியெல்லாம் கூட நடக்க முடியுமா, ஒரு புது இடத்துல ஒரு தெரியாத ஆளுங்க இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பஸ் கிளம்புனது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறார் அந்த பஸ். எல்லாம் பயப்படுறாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு. அப்புறம் அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ணிட்டார். ஃப்ரீவேல கேட்ச் பண்ணி, ஹைவேல கேட்ச் பண்ணி என்ன அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டார். அப்போ எங்கள் ஆஃபீஸர்ஸில் என்னை பார்த்துட்டு, சாமி உண்மையிலே நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, எப்படி வந்து சேர்ந்தீங்க, பறந்து வந்தாலும் கூட இந்த பஸ்ஸுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பரிஸ்திதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நம்மளுடைய சுயஸ்திதியை நாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பரிஸ்திதி வந்து மாறி போயிடும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அனுபவம். ஸோ இது போல் வந்து இருந்தது. அப்புறம் ஒரு தடவை வந்து நான் கல்கத்தா போயிருந்தேன், பிர்லா ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே ஆடிட் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே சென்டருக்கு போயிட்டு அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பெஞ்சி நான் வந்து நிர்மல் சாந்தா தாதியை போய் மீட் பண்ணணும். அப்போ சொன்னாங்க, நீங்கள் வந்து தாதி இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து 4 hours ஆகும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. பஸ்ஸில் போய், ட்ரெயினில் போய், இன்னொரு ட்ரெயின் எடுத்து அதை விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பஸ் எடுத்து, ஸோ 4 hours ஆகும், பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ பார்த்துட்டு கிளம்பிட்டு போயிட்டேன். அப்போ அங்கே போயிட்டு பெங்களூர் அவென்யூவில் சென்டரில் போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் அந்த பிரதர் இருந்தார். சொன்னேன், நான் இந்த மாதிரி தாதியை மீட் பண்ணணும். அப்போ நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க, எதுக்காக தாதியை மீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்,
கேஷுவலாக தாதியை பார்க்கணுங்கிற மனசில் ஒரு விருப்பம், அதனால் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ருக்மிணி எனக்கு வந்து சொன்னார், அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதர் வந்திருக்காரு, அவர் தாதியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கீழே வந்தாங்க, வந்துட்டு கேட்டாங்க, எதுக்கு தாதியை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், தாதியை பார்த்துட்டு போகணுன்னு மனசில் ஆசை அப்படி. சரி அப்புறம் தாதிகிட்ட போய் சொன்னாங்க. அப்புறம் தாதி மேலே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு ருக்மிணி பையன்ட்ட சொல்கிறாங்க, எல்லா சிஸ்டர்ஸையும் வர சொல்லு அப்படின்னாங்க. அப்போ அங்கே ஒரு 12 சண்டை சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க தாதி கூப்பிடுவோம். அப்போ எல்லாத்துக்கு முன்னாலேயும் சொல்கிறாங்க தாதி, தேக்கோ ஏ மேரா பாய் தமிழ்நாடு சே ஆயா ஹை முஜே மில்னே கேலியே. பாரு, இந்த என்னோடய பிரதரு தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காரு என்னை பார்க்குறதுக்காக அப்படி சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் பேசிவிட்டு திருஷ்டி கொடுத்து டோலி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாதியை மீட் பண்ணிவிட்டு. அப்படி வந்து அதோட கல்கத்தா போனப்போ. அப்போ இன்னொரு டைம் வந்து அஹமதாபாத்தில் லோட்டஸ் ஹவுஸில் வந்து தாதி நிர்மல் சந்தா தாதி வந்திருந்தாங்க. அப்போது நாம் வந்து எல்லாருக்கும் டோலி கொடுத்தாங்க, லட்டு. நானும் வந்து போயிட்டு திருஷ்டி வாங்கிட்டு டோலி வாங்கினேன், முன்னால் உட்காந்துட்டு. வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு லட்டு எடுத்தாங்க, வாய் தர அப்படின்னாங்க. வாயில் லட்டு போட்டாங்க, போட்டுட்டு இப்போ ஓம் சாந்தி சொல்லு அப்படின்னாங்க. லட்டை வாயில் வச்சுட்டு ஓம் சாந்தி அப்படி. ஸோ அந்த மாதிரி தாதி வந்து அன்பு மட்டும் இல்லை, அந்த ரமணீகரமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது இது மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்தது. சங்கல்பத்தில் கூட கிடையாது நம்ம வந்து ஆஸ்திரேலியா போவோம் அப்படி சொல்லிட்டு. அங்கே வந்து நம்ம பாபா வீடு கட்டி சேவை நடக்குது 10 வருஷமாக. நாம் இருக்கிற இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பெரிய ரிட்ரீட் சென்ட்ரு. அங்கேயும் வந்து வீக்கெண்டில் வந்து அங்கே நமக்கு கிச்சன் சேவை, குக்கிங் வந்து பண்ணணும். டெய்லி காலையில் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அமிர்த வேலை யோகா எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க. அப்போது நல்ல அனுபவம் எல்லாத்துக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காலையில் அமிர்த வேலைக்கு வந்து 4 மணிக்கு ஜூமில் ஜாயின் பண்ணுவாங்க. 4 to 4:45 அமிர்த வேலை. அப்புறம் 4:45லேருந்து 5:15 வரைக்கும் முரளி. 5:15க்கு முரளி முடித்தாக்க எனக்கு நான் 5:30 மணிக்கு வேலைக்கு கிளம்பணும், 6 மணிக்கு ஜாப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த 15 மினிட்ஸில் ரெடி ஆகி நான் வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுவேன். 3 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். வந்துட்டு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து கோர்ஸு கிளாஸஸ்ஸு அப்படி வந்து ரொட்டீன் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் வந்து அமிர்தவல்ல யோகா, இம்மீடியட்டாக முரளி, எல்லா ஆத்மாக்களும் அப்படி வந்து பவர்ஃபுல். இப்போ ராஜுபாய் வந்திருந்தார் மதுபன்லேருந்து, வந்துட்டு இங்கே வந்து கிளாஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கில் இந்த மாதிரி வந்து பாபாவுடைய பாலனை எல்லாத்துக்கும் முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினார். ஸோ இது போல் அங்கே சேவை போயிட்டுருக்கு. அங்கே வந்து தமிழ் ஆளுகளும் நிறையா இருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க, மலேசியாவிலேருந்து வந்தவங்க. ஸோ அங்கே வந்து அந்த தமிழ் சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய அவங்களுடைய மீட்டிங் இருக்கும் எவ்ரி மந்த்து. ஏறக்குறைய 10 இயர்ஸாக நாம் அந்த சேவை அங்கே செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மாதம் மீட்டிங்லேயும் போயிட்டு ஒரு 100 பேர் அப்படி கேதர் ஆவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம டாப்பிக்கில் ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டு, ஸோ அது போல் தமிழ் சேவையும் நடக்குது. நமக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால ஹிந்தி ஆத்மாக்களுடைய சேவையும் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இது போல் அங்கே சேவை நடந்துகிட்ருக்கு. பாபா அதான் நான் எப்போவுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா, பாபா நம்மளை எண்ணத்துலேருந்து என்னவாக ஆக்கியிருக்கார். எங்கேயோ ஒரு கிராமம், ஒரு பஸ் ஃபெசிலிட்டி கூட இல்லாத கிராமம், அங்கேருந்து முதல்ல கோயம்புத்தூர் வர்றதுக்கான பார்ட்டு, பாபா நமக்கு அங்கே ஞானம் கொடுத்து மறுபடியும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான பார்ட்டு, அங்கே வந்து பாபாவுடைய சேவை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் எப்போவும் நான் எப்போவுமே என்ன நினைக்கிறது, பாபா என்னை எண்ணத்துலேருந்து என்னவாக ஆக்கியிருக்காருன்னு அதை நினைக்கும் போது பாபா மேலே அவ்வளோ ஒரு அளவு கடந்த அன்பு எப்போவுமே வெளிப்படும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். அப்புறம் இந்த ஹிந்தி எப்படி படித்தேன் அப்படின்னா, அதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃபஸ்ட் இயர் முடித்ததுமே எனக்கு செகண்ட் செமஸ்டர் ஹாலிடேஸ் இருந்தது. நான் பெஞ்சிட்ட கேட்டேன், பெஞ்சி நான் ஹிந்தி அனுப்புனேன் பெஞ்சிட்ட. பெஞ்சி நான் ஹிந்தி படிக்கணும், எங்கே போய் படிக்கட்டும் அப்படின்னு கேட்டேன். நீ எங்கேயும் போய் படிக்க வேணால் நானே சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் சொல்லி கொடுக்குறத டிக்டேஷன் வைப்பேன், நீ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது.
சரிங்க வேஞ்சி அப்படி சொல்லிட்டு அப்போது முரளி முடிச்சோடனே ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து நமக்கு முதல்ல லெட்டர் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அமிர்த வேலை யோகா முடிச்சதுமே உட்காந்து எழுதி பார்த்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டு போவேன். ஏன்னா பெஞ்சி டிக்டேட் பண்ணும்போது எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி பண்ணி 10 நாளில் முரளி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ரொம்ப அப்போது நான் ஒரு நாள் காலேஜிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீ முரளி படிக்கணும்னு சொன்னாங்க. சரி பெஞ்சி, தமிழ் முரளி இல்லை ஹிந்தி முரளி அப்படின்னாங்க. பெஞ்சி நான் ஹிந்தி முரளியெல்லாம் படிக்க மாட்டேன், நீங்கள் தமிழ் முரளி வேணா சொல்லுங்கள் நான் படிக்கணும். இல்லை இன்றைக்கி நீ ஹிந்தி முரளி தான் படிக்கணும். சரி, அப்போ அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே பாபா வந்து ஒண்டர்ஃபுல்லாக பண்ண வச்சார். ஸோ நம்ம அப்போவே முரளி ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால ஃபஸ்ட்டு டைம் மதுபான் போகும்போதே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாபா எல்லாத்துலேயும் நமக்கு என்ன தேவை இருக்குதோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி எங்கேருந்தோ எங்கேயோ கொண்டு போய் இருக்க வச்சு பாபாவுடைய சேவையை வந்து செய்ய வச்சிட்ருக்கார். ஓம் சாந்தி.